செப்டம்பர் 1 என்ன வாக்குத்தத்தம் நமக்கு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் இல்லையா? இங்கே அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்குள்ள செய்தியும் கூட. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடே கூட இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும்படியாக என்ன செய்தார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினாலே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதை குறித்து நம்ம நிறைய காரியங்கள், பல முறை பல பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக போகலை. ஆனால் சுருக்கமாக இந்த தாவீதை குறித்து சில காரியங்களை 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் முதலாவது நம்ம இந்த தாவீதை குறித்து பார்க்கிறோம். சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம்னு நான் தள்ளிவிட்ட அந்த சவுலுக்காக நீ எவ்வளவு நாள் துக்கித்து கொண்டிருப்பாய், அதனால் நீ அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கேயே அவனுடைய குமாரனை நான் அபிஷேகிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு தெரியும், சாமுவேல் அங்கே போகிறார். ஈசாயின்ற குமாரர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இவனாக இருக்குமோ அப்படி யோசிக்கிறார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட என்ன சொல்கிறாரு, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு வேறு பிள்ளை யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டு கடைசி ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிட்ருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் தாவீதினுடைய துவக்கம். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை தான் ஆண்டவர் அன்று அபிஷேகித்தார். அதை 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி அபிஷேகிக்கும் பொழுது தாவீதுக்கு என்ன வயது என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சமயத்திலே தாவீதுக்கு 10லிருந்து 15 வயதிற்குள்ளாக இருக்கும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சிறுவனாக அவன் ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடினாலே, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே, பாருங்கள், அந்த ஈசாயின் குமாரர் எல்லாரையும் பார்க்கிறோம், கர்த்தர் அந்த தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்பதை அந்த 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:18. சவுல் கிட்ட போய், அவன் எப்படிப்பட்டவன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். அப்போது ஆட்டு மந்தையில் இருக்கிற அந்த குமாரனை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுதான் தாவீதினுடைய வெரி ஹம்பிள் பிகினிங். ரொம்ப சாதாரண ஒரு துவக்கம். ஆனால் ஒரு மேன்மை என்ன, கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். நம்ம செப்டம்பர் மாதம் கேட்ட வார்த்தையின்படி நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இப்படிப்பட்ட அந்த அற்பமான ஆரம்பத்திலிருந்து தான் இந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகும்படி கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அப்போது கர்த்தர் ஒருவனோடு இருந்தால் நிச்சயமாகவே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான் என்பது தான் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க முடியும். இதற்கு தாவீது ஒரு 3 முக்கியமான ரகசியங்களை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் 2வது வசனம், அதுதான் செப்டம்பர் மாதத்தில் நம்ம வாசித்த வசனம். இன்னொருத்தர வாசிப்போம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென்.
ரகசியத்தை தாவீது நல்லா அறிஞ்சிருந்தார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்போ நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நம்ம செய்தால் நம்ம கர்த்தரோடு இருக்கிறதா பொருள் அப்படிங்கிறத நம்ம போன தடவை பார்த்தோம். அப்போது தேவனுக்காக நேரம் கொடுக்க இந்த தாவீது அறிந்திருந்தார். சங்கீதம் 55:17 நம்ம பார்ப்போம் சொன்னால், சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டருளுவார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே, இப்போ 3 வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரோடு நேரத்தை செலவிட இந்த தாவீதுக்கு டைம் இருந்தது. ஹீ குட் மேக் டைம் இல்லையா? எவ்வளோ ஒரு பிஸியான இந்த தாவீது தான். ஆனால் அந்த தாவீதுக்கு இவ்வளவாய் தேவனோடு நேரம் செலவிட முடிந்தது. 42வது சங்கீதத்துக்கு வந்தோன்னு சொன்னால் 1வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அப்படி ஒரு வாஞ்சை. 119வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், ஒருவேளை அது யார் எழுதின சங்கீதம்னு உறுதியாக தெரியல அப்படின்னு சொன்னாலும் தாவீதை தவிர வேறு யாருமே அதை எழுதியிருக்க முடியாது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த 119வது சங்கீதம் முழுவதுமே சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையின் மேலே வைத்திருக்கிற அந்த தாகத்தை குறிக்கிறது. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு விருப்பம் சொல்கிறாரு. அந்த அளவு அவருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஒரு தாகம், அவருடைய சமூகத்தில் நேரம் செலவிட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை. பார்த்தீங்களா? இது இப்படி அவர் இருந்தபடினாலே அவர் தேவனோடு இருந்தார், அதனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால் தாவீதுக்கு என்ன நடந்தது? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த அற்பமாக எண்ணப்பட்ட இந்த தாவீது தான். ஆனால் அந்த தாவீதுக்கு கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த தாவீதுக்கு அவரோடு கூட நான் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக என்னோடு கூட இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது when we are with God will be with us. அப்போ எந்த அளவு தேவனோடு இருக்கும்படியாக நம்ம நேரம் செலுத்துகிறோமோ அந்த அளவு நமக்கு அதிகமாய் விசுவாசம் உண்டாகும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவதாக ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம் வாசிப்போம். ரோமர் 8:31. தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒருவரும் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது என்ற ஒரு நிச்சயம் இந்த தாவீதுக்கு இருந்தது. கர்த்தரையே சார்ந்து கொண்டு தன்னுடைய யுத்தங்களை நடத்தின, தன்னுடைய எதிரிகளை வீழ்த்தின இந்த தாவீது கண்டு அறிந்து கொண்ட ஒரு ரகசியம், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருப்பாரானால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? 1 சாமுவேல் 16-17 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சவுல் எவ்வளவு காய்மகாரமாய் இந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ஒரு தெல்ல பூச்சியை வேட்டையாடுகிறது போல அவனை வேட்டையாட பார்த்தான். அவனுடைய வீட்டிலே தாவீதுடைய படுக்கையிலே அப்படி அவனை கொன்று போட அவன் தீர்மானித்தான். கர்த்தர் மாத்திரம் அந்த தாவீதுடைய பட்சத்தில் இராமல் போனால் நிச்சயமாகவே தாவீது அன்றைக்கு அவன் படுக்கையிலே கொலை செய்யப்பட்டிருப்பான். இந்த தாவீது சவுல் தன் பெரிய படை சூழ விரட்டி அடித்த பொழுது கர்த்தர் மாத்திரம் இந்த தாவீதுடைய பட்சத்தில் இராதிருந்தால் அவனுடைய கோபத்திற்கு இவன் அப்படியே ஆளாகி மாண்டு போயிருப்பான் இந்த தாவீது. ஆனால் தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரியும். கர்த்தர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவரே என்னுடைய அடைக்கலம், புயம், எல்லாம் அப்படி வரிசையாக சொல்லிட்டே போவார். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வரிசையாக எத்தனை காரியத்தை அப்படியே அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு எவ்வளவு அவர் ஆறுதல் அப்படின்னு சொல்லி அந்த அளவு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா?
கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் நிச்சயமாய் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன், அவர் என்னுடைய பட்சத்தில் இருப்பதனாலே ஒருவரும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கா? நாம் கர்த்தரோடு இருந்தால் நிச்சயமாய் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும். எல்லாவற்றை காட்டிலும் தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தாவீதுனுடைய தாழ்மை. தாவீதுனுடைய தாழ்மை. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ கோலியாத்தை ஜெயிச்சாச்சு. தாவீது சவுலுக்கு மருமகன் ஆகுகிற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த தாவீது சொல்கிறத பாருங்கள், 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ம் 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 ஆமேன். இதுதான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் அப்பா ஒரு ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணுறது, ராஜாவுக்கு மருமகனாக ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கல. தாவீது சொல்கிறாரு, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். இது தாவீதுனுடைய உயர்வின் ஆரம்ப கட்டம். சவுலுக்கு முன்பாக நின்று அவன் நல்ல மியூசிக் வாசித்து சவுலுக்கு இருக்கிற பொல்லாத ஆவியை துரத்தி இப்போ சவுலோட குட் புக்ஸில் வந்துட்டுருக்கிறாரு. இது தாவீதுனுடைய உயர்வின் ஆரம்ப கட்டம். அந்த ஆரம்ப காலத்திலே இவ்வளவு தாழ்மையாய் சொன்ன தாவீது நம்ம 24வது அதிகாரத்தை வாசித்தோம்னா அதுலேயும் பார்க்க முடியும். தாவீது சவுல் இந்த தாவீதை விரட்டி அடிக்கிறாரு. அப்போ இந்த சவுலை பார்த்து தாவீது சொல்கிறாரு, நான் யார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சி, நீர் யாரை பின்தொடர்கிறேன்? 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்போம். ம் 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 பாருங்க, தன்னை இப்படியா நான் ஒரு செத்த நாய்க்கு தான் ஒப்பிட்டு சொல்ல முடியும், ஒரு தெள்ளு பூச்சி. ஆனால் ராஜாவாக இருக்கிற நீர் என்னைய இப்படி விரட்டி அடிக்கிறீரே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது கடைசியாக நம்ம பார்க்கிறோம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் இந்த தாவீது. மிக உயர்ந்த ஒரு ஸ்தானம். தாவீதை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறிற்று. ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துக்கு திரும்பவும். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஆ ஆ ம் 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 இங்கே 7வது அதிகாரத்தில் முதலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், தீர்க்கதரிசி நாத்தான் தாவீதினிடத்தில் போய் கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கிற இன்னும் மிக மேன்மையான காரியங்களை சொல்லிக்கிட்டே வரார். தாவீது சொல்கிறாரு, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுறேன், ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைகளின் கீழே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தேவனுக்காக அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சியை சொல்லும் பொழுது நாத்தான் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்திருக்கிற இன்னும் ஃப்யூச்சரில் என்ன பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அப்போ தான் இந்த தாவீது சொல்கிறாரு. ஒருவேளை தாவீது சொல்லியிருக்கலாம், ஆமாம் நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தேன், அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யலை, அவருக்காக யுத்தங்களை நடத்தினேன், நான் பெரிய ஆள், எனக்கெல்லாம் இது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் வந்தே ஆகணும் அப்படின்றத சொல்லலை. அது சொல்கிறாரு, தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அவர் உயர்வின் ஆரம்பத்தில் சவுலை பார்த்து உமக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்ன
அதே வார்த்தையை தான் வருடங்கள் கடந்து ஓடி போயிடுச்சு. 40 வருடங்கள் கடந்துட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாகிட்டாரு. இப்போ இவருக்கு கீழே தான் எல்லாம். அவ்வளவு மேன்மை, அவ்வளவு உயர்வு. ஆனால் அவ்வளவு உயர்வும் மேன்மையும் வந்த பிறகும் கூட அவருடைய தாழ்மை மாறவே இல்லை. நம்ம நிறைய பேர் நம்ம பழகினவங்களோ அக்கம் பக்கத்துலேயோ பார்ப்போம். முதல்ல ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது தாழ்மை அப்படியே காணாமல் போயிடும். ஆனால் தாவீதிடத்தில் ஒரு அருமையான ஒரு குணம். அவர் துவக்க காலத்தில் ஒன்றுமில்லாது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்படியாய் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மேன்மைப்படுத்தி தன்னை தாழ்த்தினாரோ அதே போல அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்ட அதே நாட்களிலும் அந்த தாழ்மை அவரிடத்திலே காணப்பட்டது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி செய்தார். நம்ம வாசித்த 2 சாமுவேல் 5:10 தேவன் அவனோடு கூட இருந்தார். அதான் ரகசியம். இப்போ தேவன் தாவீதோடு கூட இருக்கபடி தாவீது என்ன செஞ்சார்? கர்த்தரோடு கூட இருந்தார். எப்படி? அவரோடு கூட நேரம் செலவழித்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானம் பண்ணினார். மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய சமூகத்துக்காக வாஞ்சித்தார். அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு விருப்பம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தின் மேலே அவர் பிரியமாயிருந்தார். இப்படி நம்ம இருக்கும் பொழுது நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்ற பொருள். அப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்மளோடு கர்த்தர் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக ஒருவரும் செயல்பட முடியாது. மாறாக உங்களை குறித்து நல்ல செய்தியை உங்களுடைய தகப்பன் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், பெற்றோர் கூட அறியாமல் இருந்திருக்கலாம். யாரோ ஒரு அந்நியன் ராஜா கிட்ட போய் சொல்லுவான். அவன் காரிய சித்தி உள்ளவன், அவன் மிகவும் நேர்த்தியாய் வாசிக்கக்கூடியவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இதுதான் ரகசியம். நாம் கர்த்தரோடு இருக்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொன்னால் உங்களை பற்றிய புகழ் நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, ஒருவேளை வீட்டார் சபையார் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். யாரோ ஒருவர் நீங்கள் யார்கிட்ட போய் இந்த நியூஸ் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு போய் அதே ஆள்கிட்ட சொல்ல வைப்பார். அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அதே போல தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இந்த தாவீதை போல கர்த்தர் எவ்வளவுதான் நம்மளை உயர்த்தினாலும் நம்மளை தாழ்த்தி நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக விசேஷித்த கிருபைகளை நமக்கு தருவார். இதுதான் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நடக்கிற காரியம். அடுத்து இன்னொரு மனுஷரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். காலேபை குறித்து பார்க்க போகிறோம். யோசுவா 14வது அதிகாரம். யோசுவா 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஓகே, தேங்க்யூ. இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மோசே மரித்து போய்விட்டார். யோசுவா சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். மோசே உயிரோடு இருக்கும் பொழுது இந்த காலேபுக்கு ஒரு மலை தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ யோசுவா ஒருவேளை நினைக்கிறாரு, காலேபுக்கு இப்போ 85 வயதாயிற்று. மோசே இவருக்கு வாக்கு பண்ணும் பொழுது இந்த மிகவும் சிறப்பான செழிப்பான இந்த மலை பிரதேசத்தை மோசே காலேபுக்கு வாக்கு பண்ணும் பொழுது காலேபு வாலிபன், 40 வயசு தான். ஆனால் இப்போ அவருக்கு என்ன வயசாயிற்று? 85 வயதாயிற்று.
பாவம் இவனுமே இவருக்கு மலை தேசத்தை கொடுத்தா கஷ்டம் அப்படின்னு ஒரு பிளெயின் சாதாரண ஒரு ஊரையோ தேசத்தையோ காலேபுக்கு கொடுக்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த காலேபு யோசுவா பார்த்து சொல்கிறாரு, அந்த 40 வயதாக இருக்கும் பொழுது நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். கர்த்தர் இப்பொழுது என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அதனால் இப்போ இதெல்லாம் சொல்லி 45 வருஷம் இப்போ கடந்து போயிற்று. இன்று நான் 85 வயதுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இதை வாஸ்தவனே எனக்கு அப்படி ஒரு உற்சாகமாயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, மோசே நான் 40 வயசாக இருக்கும்போது இதை சொன்னார். இப்போ எனக்கு 85 வயது. ஆனால் அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. யுத்தத்திற்கு எப்படி நான் அப்போ போக்குவரத்தாக இருந்தேனோ எனக்கு இருந்த பலன், அந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இப்பவும் என்னால் யுத்தம் செய்ய முடியும். இப்பவும் இந்த மலைப்பாங்கான தேசத்தை எனக்கு தந்தீங்கன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற கொடியரை விரட்டி அடிக்க யுத்தம் செய்ய எனக்கு அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறாரு 12வது வசனத்தில். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இதுதான் ரகசியம். தாவீதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இங்கே காலேபு சொல்றாரு, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். பயங்கரமான எதிரிகள் ஏனாக்கியர், அரக்கியர் தான். அதனுடைய பட்டணங்கள்லாம் அரணிப்பான பட்டணங்கள், எளிதாக பிடிக்க முடியாது. எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ரகசியமும் எனக்கு தெரியாது. என்ன? கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். அன்னைக்கு கர்த்தர் என்னோடு இருந்தார். நான் யுத்தங்களை செய்தேன், யுத்தங்களை ஜெயித்தேன். அதே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால இந்த ஏனாக்கியரை, இந்த அரணிப்பான பட்டணங்களை நான் ஜெயிப்பேன். அப்போ புது பலன் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதுதான் ரகசியம், அதுதான் ரகசியம். இந்த கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அப்படின்னு சொன்னால், இந்த கழுகு நமக்கு தெரியும். அது ஒரு ஸ்டேஜ் கிட்ட ஒரு சில ஆண்டுகள் ஆன பிறகு என்ன செய்யுமா, பறக்கிறதெல்லாம் விட்டுட்டு உயரமான ஒரு மலை உச்சியில் போய் உட்கார்ந்து ஒவ்வொரு தன்னுடைய அழகினால் ஒவ்வொரு இறகையும் அப்படியே பிடுங்கி கீழே போட்டுருமா. மொட்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் அழகு என்ன செய்யுமா, வேணும்னே டக்கு டக்கு டக்குன்னு போட்டு உடைச்சிருமா. அழகும் உடைஞ்சி மொட்டையாக போயிடும். அப்படியே அமைதியாக காத்திருக்குமா. இப்போ அதுக்கு பறக்க முடியுமா? போய் இறையை பிடிக்க முடியுமா? தன்னுடைய அழகு, நகம் எல்லாத்தையும் உடைச்சிடுமா. இதுவரைக்கும் அதுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுருமா. எடுத்து போட்டுட்டு சில மாத காலங்கள் அப்படியே அமைதியாக இருக்குமா. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய புது சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அலகுகள் மறுபடியும் ஷார்ப்பாக வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நகம் அதுக்கு ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் புது பலன் அடைந்து புயலையும் எதிர்த்து அது பறக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகான இந்த ஒப்புமையை சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பழைய பலத்தோடு அல்ல, புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி. நேற்று எங்கள் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட் நடந்தது. அதில் ஒரு வேறு காரியத்தை பேசும்பொழுது ஒரு உதாரணத்தை சொன்னார். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
அவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர் சொன்னார், டாலஸ் வில்லர்டுன்னு நினைக்கிறேன் பேர், டாலஸ் வில்லர்ட். ஆமாம், இவர் மிகவும் வயதான காலத்தில் கூட அதிகமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை நியூயார்க் பட்டணத்திலேருந்து ஜோஹன்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜோஹன்ஸ்பர்க் என்ற பட்டணத்துக்கு இவர் ஊழியத்திற்காக செல்ல வேண்டும். நியூயார்க்கிலிருந்து 8000 மைல் தூரம் ஜோஹன்ஸ்பர்க் இருக்குது. இவர் பறந்து செல்ல வேண்டும் ஏரோப்ளைனில். ஒருவேளை 2-3 ஏரோப்ளைன் மாறி போகணும். அப்போது ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே எனக்கு வயசாகி போச்சு, ஆனால் இவ்வளவு தூரம் நான் பிரயாணம் பண்ணி போக வேண்டியிருக்கிறதே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ பிளேனில் இருக்கும் பொழுது ஒன்றும் சாப்பிட வேண்டாம், அமைதியாக வேதம் வாசி, வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணு, நீ பறக்கிற இந்த 18 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னாராம். அப்படியே அவர் கீழ்ப்படிந்தாராம். ஜோஹன்ஸ்பர்க் அந்த இடத்துல போய் இறங்கும் பொழுது என்றைக்கும் இல்லாதபடி ஒரு புத்துணர்ச்சி அவருக்கு. அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம். என்றைக்கும் இல்லாதபடி ஒரு பெரிய அறுவடை. இதை கேட்ட உடனே எனக்கு அப்படி மனசில் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 1 ரொம்ப சுகவீனமாயிட்டேன். ஆனால் அந்த சுகவீனத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பதாக எனக்கு அமெரிக்காவுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு வந்தது. ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங். அது போகணுமா வேண்டாமா அப்படி யோசித்துட்டே ஒன்றுமே நான் டிசைட் பண்ணலை. அப்படி இருக்கும்பொழுது சுகவீனமாயிட்டேன். அப்போ சரி, அவ்வளோதான், இனி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட்டினா அடுத்து எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு கூட தெரியாது, அப்படி ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அப்போ நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என்னுடைய சரீரமும் இப்படி இருக்குது, ஆனால் நீர் கொடுக்குற அழைப்போ இன்னும் வித்தியாசமாக இருக்குது, நான் போகிறது உமக்கு சித்தனா, நீர் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசினார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னோடு கூட வருகிறவர் நான் அல்லவா. உடனே ஆண்டவர், நீர் இதை எனக்கு எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கோயம்புத்தூருக்கு 3 நாள் அந்த ட்ரைனிங் போயிருந்தப்போ இதே வார்த்தையை இன்னும் 2 பேர் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆனாலும் மனசில் ஒரு பயம். ஏன்னு சொன்னால், கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன், என்னுடைய பிபி 160/100 இதை விட்டு குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹார்ட் பீட் வித்தியாசமாக அடிக்கிற மாதிரி தான், ஒவ்வொரு நாளும் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருந்தது. அன்றே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நீண்ட பிரயாணம், அங்கே போய் எனக்கு என்னதான் அது ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன் ஏசப்பா, உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், சாரி ஆனால் நான் உங்களை டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட சொன்னேன். எப்போவுமே எனக்கு வெளிநாடு போகிறப்ப எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் ரொம்ப லேட்டாக வரும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது அந்த அப்ரூவல் வர முன்னாடி பெரிய உருட்டி எடுத்துகிற மாதிரி இருக்கும். அன்று இந்த தடவை எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போக மாட்டேன், எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் கேட்க மாட்டேன். அதுவாக இந்த அப்ரூவல் வந்தால் நான் போவேன், அப்படி இல்லாட்ட போக மாட்டேன். நீங்கள் தான் என் கூட பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ரூவல் வந்துடணும், அவ்வளோதான். என்றைக்கு இல்லாதபடி நான் கிளம்புறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அப்ரூவல் வந்துருச்சு. அப்போ தான் டிசைட் பண்ணேன் போகணும் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நான் டிசைட் பண்ணலை. வீட்லேயும் ஒரே குழப்பமாக, பிள்ளைங்களும் போக வேண்டாமா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, போக வேண்டாம், எல்லோரும் நிறைய பேர் போக வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கும் மனசில் ஒரு பயமாகவே தான் இருந்தது, இவ்வளோ பலவீனத்தோடு அமெரிக்காவுக்கு போகணுமா அப்படின்னு. அந்த வந்துருச்சு, அப்ரூவல் வந்துருச்சு. ஆனால் அப்ரூவல் வந்தாலும் எனக்கு சுகம் இன்னும் சரியாக இல்லவே இல்லை. போய் 2 நாளைக்கு முன்னாடி பிபி செக் பண்ணுறேன், 160/100. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஆண்டவர் விட மாட்டேன்றார். ஜோம் பண்ணிட்டு கிளம்பி மதுரை ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணீரோடு அழுது ஜோம் பண்ணி, ஆண்டரே என்னோடய பலவீனம் எனக்கு தான் தெரியும், நீங்கள் ஏன் என்னை இப்படி வாட்டி வதைக்கிறீங்கன்னு தெரியல ஏசப்பா, ஆனால் நீர் நிச்சயமாக என்னை அனுப்புறீன்னு சொன்னால் என்னுடைய ப்ரெஷர், ஹார்ட் பீட் நார்மல் ஆகணும். ஏன்னா அப்பவும் நார்மலாக இல்லை, எல்லாமே நார்மல்னு ஆப்டிக்கும் பாஸ்டருக்க சொல்லிவிட்டு ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டேன். ஹார்ட் பீட் நார்மலாக ஆகலை.
அழுது ஜெபம் பண்ணேன். என்னோடய சின்ன அந்த சூட்கேஸை கூட என்னால் தூக்க முடியல. பொய்யா சொன்னேன். அப்படி ஃபோன் பண்ணுறப்ப, பாஸ்டர் ஃபோன் பண்ணுறப்ப நல்லாயிட்டேன், நார்மல் இப்போ வரைக்கும் சொல்லலை. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனேன். என்னால் ஏர்போர்ட்டுக்குள்ளே நடக்க கூட முடியல. ஏசப்பா, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் பேசாததை நீங்கள் பேசிட்டீங்க நான் நினச்சிட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. திரும்ப என்னை மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா எனக்கு மனசில் அவ்வளோ பயம். அப்போ ஆண்டவர் மறுபடியும் ரொம்ப அழகாக பேசினார். ரொம்ப திட்டவட்டமாக, உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கிறேன். பிசாசு கொண்டு வருகிற இதை பார்த்து பயப்படாத. ஆண்டோடைய சத்தம் கேட்டது. அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து மற்றவங்களாம் என்னை பார்க்குறாங்க. ஒருவேளை நினைப்பாங்க எங்கள் பிள்ளைங்களை யாரையும் விட்டுட்டு போகிறதுக்காக நிறைய பேர் அப்படி அழுதுட்டு உட்காந்துருந்தாங்கல்ல, அது மாதிரி அப்படி நினச்சிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு போய் தூங்கினேன். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் செஷன்ஸ். ஒரு துளி பலவீனத்தை கூட நான் அனுபவிக்கலை. அழகாக முடிக்கான்ற உதவி செய்தால் திரும்ப 48 மணி நேரம் உட்காந்துருந்தேன். ஏன்னா நிறைய ஃப்ளைட், 5 ஃப்ளைட்டு மாறி வர வேண்டியது. ரொம்ப தூரம், 13,000 கிலோமீட்டர் மதுரை டு மாவி. வந்து வீட்டில் உட்கார கூட டைம் இல்லை. ஏன்னா நான் உடனே காலேஜுக்கு போனோம். எக்ஸாம் ஆரம்பிக்குது, போர்ஷன்ஸ் முடிக்கலை. இம்மிடியட்டாக காலேஜுக்கு போனேன். எந்த வேலையையும் செய்யாமல் இல்லை. அன்றைக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் இவ்வளவு பலத்தோடு உங்கள் முன்னாடி நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலேபு சொல்வது போல கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். எனக்கு எதிரியாக இருந்தது என்னுடைய சரீர பலவீனம் மட்டும்தான். ஆனால் அந்த பலவீனத்தை துரத்தி பிசாசம் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு நம்பிக்கை உண்டு. 40 வயசில் இருந்த அதே பலன் 85 வயசு ஆனாலும் நிச்சயமாக இருக்கும். அன்றைக்கு செய்த ஊழியத்தை விட இன்னும் அதிகமாய் செய்ய கர்த்தர் பலன் தருவார் என்று சொல்லி, அது எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருக்கும் தான், சபையார் எல்லாருக்கும் தான். அந்த ரகசியம் மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். அப்போ இந்த காலேபுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நம்ம வாசித்த இந்த பகுதியில் 7வது வசனத்துலேருந்து 15வது வசனத்தை வரைக்கும் 8, 9, 14 இந்த 3 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். காலேபு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். அவர் எப்படி துவக்கத்தில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினாரோ அப்படியே அவர் மரிக்கும் பரியந்தமும் உத்தமமாய் பின்பற்றினார். ஆங்கிலத்தில் ஐ ஃபாலோட் த லார்ட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஏதோ அரைக்குறை மனசல்ல, ஹோல் ஹார்ட்டட்லி. அப்படி முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். இந்த காலேபை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசித்தோன்னு சொன்னால், அங்கே இந்த காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேறே ஆவியை உடையவன் என்று சொல்லி அந்த 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்புகிறாரு. யோசுவாவும் காலேபும் மாத்திரம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஜனங்கள், இந்த எதிரிகளை எளிதாய் நம்மை மேற்கொள்ளலாம்னு சொல்லி. அப்போ தான் பார்க்கிறோம், இந்த காலேப் இவன் வேறே ஆவியை உடையவன். he had a different spirit அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வெர்ஷனில் he had a different attitude. நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மற்ற 10 பேர் என்ன சொன்னாங்க, கேட்கிற ஜனங்களை மன சோர்வு அடையும்படியா பயமான காரியங்களை சொன்னாங்க. இவங்க 2 பேர் என்ன சொன்னாங்க, எளிதாய் மேற்கொள்ள முடியும். நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. காலேப் அவருக்கு வேறு ஆவி உடையவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
உற்சாகப்படுத்துகிற ஆவி, மற்றவர்களை இன்னும் உங்களால் முடியும் சொல்லி கட்டி எழுப்புகிற ஆவி உடையவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இவங்க தேவனை சோதித்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த காலேப் தேவனை சோதிக்கலை, தேவனை முற்றிலுமாய் இந்த தேவனை நம்பினார். இதனால தான் பாருங்கள், கர்த்தர் இந்த காலேபோடே இருந்தார். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோசுவா 14வது அதிகாரத்தில் காலேப் சொல்றார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். எபிரோன்றது பாலஸ்தீனியாவில் உள்ள மலைப்பாங்கான பிரதேசம், ரொம்ப மிக அருமையான, ஒருவேளை டார்ஜிலிங், ஊட்டி, இப்படிப்பட்ட ஒரு மிக அழகான ஒரு தேசம், அதை அவருக்கு கொடுத்தார். ஆதலால் கேனேசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அது மிக அழகான ஒரு நகரம். நமக்குன்னு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏற்கனவே வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொன்னால் இந்த காலேபை போல வேறு ஆவி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை பரிசோதிக்காதபடி தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் புது பலன் அடைவோம், புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். இன்னும் ஒரே ஒரு மனுஷனை குறித்து சீக்கிரமாய் சொல்லி நான் முடித்துறேன். அடுத்தது யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து நமக்கு நல்லா கதை தெரியும், அதனால் நான் சீக்கிரமாக சொல்லி முடித்துறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே 2:21 வசனங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே 21வது வசனத்திலையும் பார்க்க முடியும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். இந்த யோசேப்பு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்றதுக்கு இந்த யோசேப்பு எப்படியெல்லாம் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த 3 காரியங்களை பார்ப்போம். இன்றைக்கி அழகான ஒரு பாடல் பாட்டிங்க இல்லையா, தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை இல்லையா, தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயம் வரும். இவன் 13வது வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். 17 ஆண்டுகள் கடந்து போயிற்று. 17 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறியது. அந்த 17 ஆண்டும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய கால்கள் விலங்கிடப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆனால் அவனுடைய வார்த்தை நிறைவேறியதா இல்லையா? நிச்சயமாய் நிறைவேறியது. அப்போ இந்த யோசேப்புக்கு இருந்தது போல பொறுமை நமக்கு தேவை. இந்த 17 ஆண்டுகளுக்குள்ள அவனுக்கு எத்தனையோ சோதனை வந்தது, எல்லாவற்றிலும் அவன் ஜெயிக்கிறவனாயிருந்தான். 39வது அதிகாரம் ஆதியாகமம் 39 வாசிக்கும் பொழுது அங்கே பார்த்திப்பாரின் மனைவி அவனுக்கு எவ்வளவு பயங்கரமான ஒரு இடரலை உண்டாக்கினாள் இல்லையா? ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாங்கை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவம் செய்வதற்கு எவ்வளவோ அனுகூலமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் பாவத்திற்கு விலகி ஓடினான். அதுதான் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொல்லி. எத்தனையோ பாவங்கள் சூழ்ந்திருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஓடும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக நிச்சயமாய் மாறுவோம். அடுத்தபடியாக 3வதாக இந்த யோசேப்பிடத்தில் காணப்பட்ட மிக அருமையான ஒரு குணம் என்னன்னு சொல்லுங்க. யோசேப்பிடத்தில் காணப்பட்ட மிக மிக அருமையான ஒரு கஷ்டமான ஒரு குணம் மன்னிப்பு. வெரி குட்.
பாருங்க, இந்த யோசேப்பை குழியில் போட்டு போயிட்டாங்க சகோதரர்கள். மறுபடியும் தூக்குனாங்க, அடிமையாக விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி கதறி இருப்பான் இந்த யோசேப்பு. அண்ணே, நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் என்னை இப்படி செய்கிறீங்க? ஐயோ, அப்பாட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி கதறி இருப்பான், எப்படி அழுதுருப்பான். மனதை கடினப்படுத்தி கொண்டு விற்று போட்டு சென்று விட்ட அதே சகோதரர்கள். ஆனால் இன்று யோசேப்பு எப்படி இருக்கான்? அடிமை அல்ல, அவன் எகிப்து முழுவதுக்கும் ஆளுகை செய்கிறவனாக, பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் அவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். சகோதரர்கள் வராங்க, இவனிடத்துல கெஞ்சன் இருக்கிறாங்க. இவன் நினச்சிருந்தா, நான் யார் தெரியுமா? நீங்கள் குழியில் போட்டிங்களே, என்னை விற்று போட்டிங்களே, அந்த யோசேப்பு தான், அந்த யோசேப்பு தான். எல்லாரையும் கட்டுங்கடா, போய் ஜெயிலில் போடுங்க, மரண தண்டனை கொடுங்க சொல்லியிருந்திருக்கலாம். அவனுக்கு அவ்வளவு பவர் இருந்தது, அவ்வளவு அவனுக்கு அதிகாரத்தை பார்வோன் கொடுத்திருந்தான். ஆனால் பாருங்க, தன் சகோதரர்களுக்காக அவன் மனம் உடைந்தது, கண்ணீர் சிந்தினான், கட்டி தழுவி முத்தமிட்டு அழுதான், அவர்களை மன்னித்தான். மாத்திரமல்ல, நீங்கள் தீமைக்காக எத்தனித்தீர்கள், கர்த்தரோ உங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக இதை நன்மையாக மாற பண்ணினார், நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். யார் கூட அதிக நேரம் செலவு பண்ணுறோமோ அவங்களுடைய சாயலிலே நாம் மாறுவோம் தெரியுமா? நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடை, நம்மளுடைய உடை, நம்மளுடைய பாவனம் எல்லாமே நம்ம யார் கூட அதிகமாக செலவு பண்ணுறோமோ நேரம் அவங்கள போலவே நம்ம மாறுவோம். நாம் கர்த்தரோடு இருப்போம் சொன்னால் கர்த்தருடைய சாயலிலே நாம் அப்படியே மாறுவோம். இந்த சாயல் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, அவ்வளவுதான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவோம். இன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாகவே நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாகவே காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். இயேசுவின் நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும். அந்த இயேசு நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே, நான் முதலாவது ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் உண்மை எவ்வளவாய் நேசித்தேனோ அந்த ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் அதிகமாய் அதிகரிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். நிச்சயமாய் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நிச்சயமாக உங்களை பார்த்து எல்லாரும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ரகசியம் இது மாத்திரம்தான். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மளோடு இருப்பார். ஆமென்.